ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நம்மவர் வித் கேஸ்ட்ரோ ராகுல். மறுபடியும் நம்மவர் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். எனவே ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே வித்தியாசமான கெஸ்ட்டை வந்து நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான கெஸ்ட் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே வர போகிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை அவங்க எங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. பொதுவாக ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நாங்கள் என்னத்துக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போகிறோம், ஒரு ஃபேமிலியோடு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாளை சந்தோஷமாக ஃபன்னாக வந்து கழிச்சு கொள்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போவோம். நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை வந்து சாப்பிடணுன்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போவோம். வீட்டில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய நாக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அதை கொஞ்சம் நாங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை வந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ரெஸ்டாரண்ட் வந்து போவோம். ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு விஷயம் வந்து நடக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு காதலர்களுடைய முதல் சந்திப்பு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நடக்கும். அதை விட நண்பர்கள் ரொம்ப ஃபன்னாக வந்து இருப்பாங்க, ரெஸ்டாரண்ட் வந்து போவாங்க. எனவே இந்த மாதிரியான நிறைய எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னு சொன்னால் அது ரெஸ்டாரண்ட். எனவே இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து அதில் தன்னுடைய பயணத்தை வந்து கிட்டத்தட்ட 8 வருடங்களாக வந்து அந்த பயணத்தில் வந்து இருக்கின்ற ஒரு அசாத்திய பெண்மணியை தான் நாங்கள் இந்த வாரம் எங்களுடைய நம்மவர் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவருடைய ஜேர்னி எப்படி ஆரம்பித்தது, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, அதில் அவர் எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன, அல்லது இந்த விஷயங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்பயரான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த ஒரு மணித்தியாலும் நம்மவர் நிகழ்ச்சியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே அவங்கள நாங்கள் அன்போடு எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். நிவேதா சிவகுமார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much for having me today. ஓகே, ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்தேன் உங்களுக்கு, சரியா? ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்ற ஒரு லேபிளோட இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஆளுமைகள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, எப்படி அந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய கரியரை வந்து பில்ட் பண்ணி அதில் அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய நேர்களோட வந்து பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் வந்து இருக்கும். ரைட், ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்ற ஒரு லேபிளோட இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கின்றேன். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய உரிமையாளர் அதாவது ஓனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்கள கடைக்கார அல்ல ஒரு ஹோட்டல் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் சிட்டி சைட்டில் ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தை உங்களுக்கு வந்து விளங்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 வார்த்தையில் எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதே ஒரு ஹோட்டலுக்கு கீழே தான். ஸோ அது ஹோட்டல் யூரோலங்கா, அதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணதான் காஃபி கலாம்போ. அதனால வந்து அந்த 2 வார்த்தை வேணாலும் அப்படி அதில் 2லையும் சூஸ் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஹோட்டலுக்கு கீழே தான். ஸோ அண்ட் ஆல்சோ நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டல் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த அந்த வார்த்தையில் வந்து அதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போ நார்மலாக வந்து ஊர் பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சாப்பாட்டு கடை முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காஃபி கலம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய ஓனர், சரியா? ஆனால் இப்போ ஊர் சைட்டில் வந்து போகும்போது நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஊர் சைட்டு வந்து போகும்போது உங்களை வந்து சில வேளை வந்து அவங்களுடைய பாஷையில் வந்து சொல்லுவாங்க, இவங்க ஒரு 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 ஹோட்டல் அல்லது ஒரு சாப்பாட்டு கடையினுடைய முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த வார்த்தை அது வந்து ஒவ்வொரு ஊரினுடைய பழக்க வழக்கங்க. ஸோ எந்த வார்த்தை உங்களுக்கு அது கேட்கும்போது ஓகே எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கே, 8 வருஷம் வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லி என்னை வந்து கூப்பிடும்போது அல்லது என்னை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் ரொம்ப உங்களுடைய எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி எதை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க? ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம்னா 2மே இல்லை. அண்ட் ஆல்சோ ஒன்றுமே இல்லை. ஏனெண்டா வந்து நான் வந்து 6 years I was in மலேசியாவில் I studied medicine. Professionally I'm a doctor. Right? So என் பேருக்கு முன்னாலே DR டாக்டர் இருக்கு. அந்த டாக்டர் வேர்டே it doesn't identify me. நான் வந்து am I a doctor, am I a restaurant owner, am I influencer, nothing changes who I am. அதனால வந்து ஒருத்தங்க என்ன எப்படி கூப்பிடுறாங்க இல்லாட்டி ஒருத்தங்க வந்து என்னை எப்படி பார்க்குறாங்கன்றது வந்து
எனக்கு வந்து நான் செய்யறதுல அது ஒரு டிஃபரன்ஸும் கிரியேட் பண்ணாது. ஸோ டாக்டர் நான் 6 வருஷம் படிச்ச அந்த டாக்டர் டிகிரியை கூடி ஐ டோன்ட் யூஸ் இட், ஐ டோன்ட் சே நான் வெளியில ஐ டோன்ட் நோ, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா கூட தெரியல நான் வந்து டாக்டர் எனக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது கூட எனக்கு வந்து என்னை இப்படித்தான் கூப்பிடணும், இதுதான் எனக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லை. அதே இல்லாத போது இது வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை. யாரை எப்படி அவங்க வியூல எப்படி பாக்குறாங்களோ அதான் அவங்க வியூ. ஓகே. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வச்சு எனக்கு இது இமோஷனலாக கனெக்ட் ஆகுது, இது சொன்னா நல்லா இருக்கு, இதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஒரு நாளுமே நினைச்சது கிடையாது. ஓகே. டாக்டருக்கு படிச்சீங்க 6 வருஷம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க. இப்போ என்ன காரணத்துக்காக? நிறைய பேர் வந்து இப்போ மெடிசின் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயாச்சும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ஈவன் ஒரு டிஸ்பென்சரி வச்சாவது அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஃபீல்டு அந்த உங்களோட ட்ரக்கே கொஞ்சம் மாறிடுது, ஹோட்டல் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. என்ன ரீசனுக்காக வந்தீங்க? ஸோ ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் வித் தி ஆர்மி ஹாஸ்பிட்டல், ஸ்ரீலங்கா ஆர்மி ஹாஸ்பிட்டல், வித் தி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அதுக்கு பிறகு இட் வாஸ் வெரி ரீசெண்ட், ஒரு 3 months 4 monthsக்கு முன்னாடி தான் ஜஸ்ட் ஐம் டேக்கிங் அ பிரேக் ஒன்லி பிகாஸ் காஃபி கொலம்போ வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ பிரான்ச்சஸ் வருது, இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸும் பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய ட்ராவலிங் இருக்கு. அதனால ஒரு பேக் ஸ்டெப் எடுத்ததான். பிகாஸ் டைம்ன்றது வந்து போனா திருப்பி பிடிக்க முடியாது. இப்போ மெடிசின்ன்றது நான் எப்பயுமே சொல்ற ஒன்று வந்து, இப்போ மெடிசின்ன்றது நான் செய்யக்குள்ள எனக்கு ஆப்வியஸ்லி பிடிச்சுதான் செஞ்சேன். நான் ஐ வாஸ் அ வெரி குட் டாக்டர். பட் எப்பயுமே நான் யோசிக்கிறது வந்து நான் இல்லாட்டியும் இன்னொரு டாக்டர் எப்பயுமே வருவாங்க. பட் காஃபி கிளப் வந்து எந்த பிராண்ட், நான் இல்லாட்டி இன்னொரு ஆள் வந்து அது பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் காஃபி கிளம்போ. அதனால யோசிச்சு ஒரு பேக் ஸ்டெப் எடுத்தது தான். ஆனால் நீங்கள் இந்த யோசிச்சு இந்த முடிவு வந்து எடுக்கிறது எல்லாராலையும் வந்து முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மெடிசின் வந்து ஃபாரினில் படித்தேன்னு சொன்னீங்க, அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த போட்ட காசை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மெடிசினுக்குள்ளே இருந்திருக்கலாம். அது ஒரு கௌரவமான ஒரு ஜொப்பாக வந்து பார்க்கப்படுது இப்போ வரைக்கும். ஆனால் அதை தாண்டி ஓகே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி வந்து நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த அந்த டிசிஷன் நிறைய பேரால் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுக்கும்போது உங்களோட ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஐ திங்க் இப்போ வரைக்கும் அப்பா ஓகே. எனிவே நாங்கள் 2 daughters தான், நானும் தங்கச்சி என்னோட 7 வயசு குறைவு. ஸோ எப்படியுமே அப்பா வந்து பிஸ்னஸ்மேன். ஸோ எப்படியுமே அப்பான பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்ன்றது லாங் டேர்ம் பிளான் எனிவேஸ் இருக்கு. அப்போ அது ஜீனிலே இருந்திருக்கு. ஸோ எனிவேஸ் அது இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் the society I come from, I'm a Jaffna Tamil, அங்க வந்து the most important thing is education. Education. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க ஐ திங்க் ஒரு டிப்பிக்கல் ஜாஃப்னா ஃபேமிலியை சொல்றேன். இப்ப நிறைய பேர் மாறி இருக்கணும், போகணும். அது இல்லாம டாக்டர், லாயர், இன்ஜினியர் அப்படி இல்லை, நீ வந்து ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு க்ளோஸ் மைண்டட் இன் தட் சென்ஸ். அது சரின்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல, இட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். எப்படியுமே எஜுகேஷன் கை கொடுக்குமன்றது கட்டாயம் உண்மை. ஸோ அப்படி ஒரு சொசைட்டிலேருந்து வார ஒரு பொண்ணு தான் நானும். ஸோ பட் கொலம்போலே வெளிநாட்டில் படித்த அந்த கொலம்போல இருந்தபடியே ஒரு கொஞ்சம் ப்ராட் மைண்டட் ஃபேமிலி. ஸோ அதனால இந்த டிசிஷன் வாஸ் லிட்டில் பிட் ஈஸியர். அப்படி இருந்தும் டேடி இஸ் ஓகே. அம்மா வந்து அப்பப்போ சொல்லுவா, டாக்டராகவே அப்படி இருந்திருக்கலாமே, யூனோ. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கௌரவமான ஜாப். ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது லைக் யூனோ டாக்டர் ஓகே ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் தட். பட் நான் இது முதல் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். என்னடா வந்து இப்போ நீங்க ஒரு 100 பிஸ்னஸ் விமன் எடுத்து அவையில வந்து டாக்டருக்கு படிக்க சொன்னா அதுல மேபி ஒரு 70 பேர் வந்து டாக்டர் ஆயிடும், படிச்சு ஆயிடணும் அப்படி. அதே இது நீங்க 100 டாக்டர்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ண சொன்னா ஒரு ஆள் கூட சக்சஸ்ஃபுல்லா வருவாருன்னு ஐ cannot tell. என்ன ரீசனா இருக்கு? Because it takes more than that. Business என்றது it's a talent, but a lot of people don't see it like that. It's a talent. இப்ப எனக்கு வந்து பாட இயலாது, உங்களுக்கு பாட இயலுமான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு பாட வருமானு தெரியாது. அதே மாதிரி பிஸ்னஸ் என்றது ஒரு டேலண்ட், ரைட்? இப்போ நீங்க ஜஸ்ட் கடை ஆரம்பிக்கிறது, வாட் எவர் ரெஸ்டாரண்ட், வாட் எவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நீங்க என்ன செய்தாலுமே அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரன்றது
ஒரு டேலண்ட். நீங்க இப்போ பார்த்தீங்க, இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட் இருக்கேன். ஒரு கொலம்புல வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் காசு இருக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட்டிங் பண்ற சக்ஸஸ்ஃபுல்லாக இட்ஸ் நாட் தட் ஏபிசி அண்ட் இல்லை. வேறஸ் நீங்க மெடிசின் எடுத்தீங்கன்னா அதுக்கு புரோட்டோகால் இருக்கு, அதுக்கு புத்தகம் இருக்கு, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி தரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கள் இருக்கு, அவைட்டு இருந்து படிச்சு கொள்ளலாம். பட் பிசினஸ்ன்றது காஃபி கிளம்ப நான் ஸ்டார்ட் பண்றது நானா படிச்சு நானா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேல, ஒருத்தர் டீச் பண்றதுக்கும் இருக்கேல. என் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் எஃப்எம்பியும் இல்ல. மேடம் நாங்க காஃபி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஜஃப்னா ரெஸ்டாரண்ட் வரையக்குள்ள. அந்த டைம் வி ஸ்பெஷலைஸ் இன் புட்டு அண்ட் நண்டுக்கறி. நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த புட்டு அண்ட் நண்டுக்கறிக்கு ஸ்பெஷலா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்கல, இல்ல அந்த டைம் யாருமே இல்ல. ஜஃப்னா ரெஸ்டாரண்ட் ஒன்று ரெண்டு இருந்தது, பட் எந்த அளவுக்கு ஃபேமஸா ஒன்றும் இருக்கேல. நாங்க அந்த புட்டுல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கேல. இன்னைக்கு வந்து 20-30 இருக்கு எங்களை காப்பி பண்ணி, அது வேற கதை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல. இப்ப என்ன காப்பி பண்றாக்கள் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன், அது அந்த மாடல்ல காப்பி பேஸ்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒண்ணுமே இருக்கேல, அதுதான் அந்த சேலஞ்ச். பட் வேறஸ் நீங்க டாக்டரோ எனி டிகிரி செய்யல உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு, இதுதான் செய்யணும், இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். மெடிசின் இருந்தாலும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கன் கைட்லைன்ஸ் இருக்கு. So அதுதான் அதுல உள்ள டிஃபரன்ஸ், figuring it out on your own, and that requires talent. That yes, so I think that is the difference. Okay, உங்களோட ஆன்சர் நல்லா இருக்கு. இதில் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அல்லது ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சாப்பாடு புட்டும் நண்டு கறியும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன ரீசனுக்கு அந்த 2 விஷயத்தையும் சூஸ் பண்ணீங்க? அது கொழும்புல இருந்து கொண்டு ஏன் அந்த 2 விஷயத்தையும் சூஸ் பண்ணீங்க? ஸோ என்னென்ன வந்து ஃபர்ஸ்ட்டாக நார்மலாக பீட்சா, பர்கர், சாண்ட்விச், காஃபி, டீ அப்படிதான் நார்மலாக தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் காஃபி கொலம்போ. இட் வாஸ் அ கேஃபே. அண்ட் தென் அந்த புட்டு நண்டு சம்பல் கிரேவி, அதான் அந்த காம்பினேஷன். அது வந்து ரெண்டமா அந்த மெனுவோட சும்மா ஒரு அடிஷனா ஜஸ்ட் போட்டது. ஏன்னா அது நாங்க நார்மலா வீட்டுல சாப்பிடுற ஒரு டிஷ். அதுதான் ஜஸ்ட் அது அந்த மெட்ட எல்லாத்தோடையுமே ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, நாசி கோட்டை எல்லாமே இருந்தது மெனுல. அதோட ஒரு அடிஷன் தான் அந்த புட்டும் நண்டு கறி. இத ஹைலைட் பண்ணீங்க? ஹைலைட் நாங்க பண்ணல ஆக்சுவலா, ஜஸ்ட் அது ஒரு அடிஷன். அது ஒரு அடிஷன். ஸோ நார்மலா நான் ஜஸ்ட் அந்த ஃபுட் மெனு வாட் எவர் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது. ஸோ அப்படி அந்த நண்டையும் புட்டையும் அப்லோட் பண்ணால் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ஆல் தட். தென் அப்லோட் பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு வந்து சரியான க்ரௌட் உள்ள வர தொடங்கிட்டது. அந்த மாதிரி க்ரௌடை அந்த டைம் நான் பார்க்கல எந்த ரெஸ்டாரண்ட்ல. இது எத்தனை ஆண்டு நடந்துச்சு? இது நான் நினைக்கிறேன் 2026 or 2022 இருக்கும். 2022 யா. ஸோ க்ரௌட் வந்து வந்துட்டே இருக்கு க்ரௌட். எங்கள்கிட்ட சர்வ் பண்றதுக்கு அந்த அளவு நண்டு கூட இல்ல. ஏன்னா ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் தான் எங்கள்கிட்ட இருந்தது, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் டிக்டாக் போய் பார்க்கல, அப்பதான் தெரிஞ்சது அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது வந்து ஒரு 2 மில்லியன் பிளஸ் வியூஸ் போயிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் போன்ல எடுத்த வீடியோ உண்டு. ஜஸ்ட் அந்த நண்டு புட்டு ஜஸ்ட் ஒரு கஸ்டமருக்கு போற புட்டை எடுத்த வீடியோ, ஒரு வெரி சிம்பிள் வீடியோ, அது வைரல் ஆனது. ஸோ அந்த வைரல் மோமெண்ட் தான். ஸோ அது வந்து ஆக்சிடென்டா வரல, நான் வந்து யோசிச்சு செய்யல, ரேண்டம்ல வீட்டு சாப்பாடு உண்டு ரேண்டமா போட்டது தான். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய தாட் ப்ரோசஸ், இப்படி பண்ணலாம், இப்படி யோசிச்சு இப்படி அப்படி ஒண்ணுமே இருக்கல. ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு வைரல் மூமெண்ட், ரைட்? பட் அதுல இருந்து எல்லாமே வந்து பர்பஸ்ஃபுல்லா பிளான் பண்ணதுதான். ஸோ அது வைரல் ஆயக்குள்ளதான் நான் யோசிச்சுனா ஏன் இது வைரல், why is it வைரல்? நான் வீட்டுல சாப்பிட்ற ஒரு சாதாரணமான ஒரு சாப்பாடு ஏன் இப்படி வைரல் ஆனது? ஸோ அதுக்கு ஆன்சர் தான் இப்போ காஃபி கொலம்போ. ஸோ அந்த சிம்பிளா நாங்க வீட்டை செய்யக்கூடிய ஒரு புட்டும் ஒரு நண்டும் ஒரு சம்பலும், அது வந்து ஒரு கேப் இன் த மார்க்கெட். அது வந்து மார்க்கெட்ல இருக்கேல. அண்ட் அது எல்லாருமே அப்படி பண்ணி எந்த அம்மாக்கு பண்ணல, மேபி உங்க அம்மாக்கு பண்ணல, பட் கொலம்புல இருக்கிற அவ்வளவு பேருக்கு செய்யலாது. எங்கள்கிட்ட மோஸ்ட்லி ஆக்கள் கேட்கறது புட்டு எப்படி இவ்வளவு சாஃப்டா செய்றீங்க, நண்டு எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு. சோ அது வந்து எங்களுக்கு நார்மல், எனக்கு நான் சின்னல இருந்தே சாப்பிட்டு வளர்ந்த உண்டு. சோ அதனால எனக்கு தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ், அது மற்றவங்களால செய்ய முடியாதுண்டு.
yes, so it started there. நீங்க சொல்லும்போதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களோட ஹோட்டலில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷலான சாப்பாடு புட்டும் நண்டு கறியும் அப்படின்னு சொன்னீங்க. மேலே அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டிக்டாக் வீடியோவால் வந்து அது வைரலாகி நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் உங்களோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டாங்க. பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சைக்காலஜி வந்து இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். ஆனால் அந்த வீட்டு சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு சில வேளை வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. கடையில் அந்த சாப்பாடு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கடைக்கு வந்து போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை நீங்கள் கட்டாயம் வந்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். அப்போது வீட்டில் செய்கிற சாப்பாட்டுன்ற சுவை, அந்த டேஸ்ட் எந்த ஹோட்டலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட் வந்து போடுவீங்க, எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ரெசிபியும் அம்மாவோட ரெசிபிஸ் தான். ஓகே. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட ஒரு செஃப் கூட இல்லை, எல்லாமே ட்ரெயின்ட் குக்ஸ். ஓகே ஓகே, ஸோ நாங்கள் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இப்போ அவங்க எல்லாமே யாழ்ப்பாணமா? இல்லை. ஓகே. இல்ல அது எப்படி இப்ப யாழ்ப்பாணம் இல்லாதவங்க எப்படி யாழ்ப்பாணத்துல சுவை எப்படி கொண்டு வராங்க? என்னன்னா வந்து இப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு நாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். எங்களுக்கு தாய் ரெஸ்டாரண்ட் தெரியாது. நாங்க தாய்லாந்துல இருந்து தாய் செஃப்பை கூட்டிட்டு வந்தா சமைக்கணும், அவர் சொல்றதான் கேட்கணும். பட் நாங்க யாழ்ப்பாண சாப்பாடு கூட கேட்கல. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச உண்டு, நான் சரி எனக்கு தெரிஞ்ச உண்டு. சரியா, அம்மா இஸ் எக்ஸலன்ட் குக். அம்மாவோட சாப்பாடு இஸ் லைக் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் காஃபி கிளம்ப வந்து சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் ஹர் ரெசிபீஸ், ரைட்? ஸோ அப்படி எங்களுக்கு தெரியக்குள்ள நாங்கள் வேற ஒரு ஆளை டிபெண்ட் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு ஒரு செஃப் தேவையில்லை. அண்ட் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னண்டா, ஆஸ் இன் நாங்கள் யோசிக்கிற என்னண்டா, இப்போ நீங்கள் செஃப்ஸ் எடுத்தீங்கன்னா அவை செய்கிற ஒரு ஸ்டைல் இருக்கும். அவை கண்டு நான் இப்படி தான் செய்வேன், இந்த கரண்டி இப்படி தான் வைப்பேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட வேறு ஆக்கள் வேறு மாதிரி செய்வேன், ரைட்? ஸோ ஒரு செஃப் நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கூட்டின்னு வந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன், நான் வீட்டில் இந்த மாதிரி தான் கறி வைப்பேன் அப்படி சொல்கிறேன். செஃப்னா யூஸ்வலாக அப்படி தான் அவை படிச்சிருக்கணும். அது எல்லாருடைய கை பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை வந்து அண்ட் செஃப் வந்துக்குள்ள அவை அதுக்கு தான் படிச்சிருக்கணும். ஸோ அவைகிட்ட நீங்கள் போய் சொல்லலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி சமையல் சொல்ல இயலாது, ரைட்? அண்ட் அவன் பிரெயின்ல ஏற்கனவே இருக்கு, இப்போ மீன் கடையில் அவ்வளோ இப்படி தான் செய்யணும், நான் இப்படி தான் செய்யணும். அண்ட் செஃப்போட நீங்கள் போய் ஆகிய பண்ண இயலாது. ஸோ எங்களோட ஃபார்மேட் எப்படின்னா ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சாக்கில் எடுப்போம். சரி, எங்களோட ரெசிபியை அவைக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ நாங்க எப்படி செய்வோமோ அதே மாதிரி அவையே செய்வோம் வீட்டில். நீங்க எப்படி செய்வீங்க? எஸ். ஸோ ஏற்கனவே பிரெயின் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறாங்கள செஃப் மாதிரி எடுத்து அவையில் ட்ரெயின் பண்ற கஷ்டம். அவங்களோட பிரெயின் ஃபுல்லா இருக்கு, இப்படிதான் செய்யணும். அதே இது ஒரு எம்டி பிரெயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்களோட பிரெயினுக்குள்ள போடலாம், அண்ட் உங்களுக்கு தேவையான அவுட்கம் வெளியில வரும். ஸோ அதுதான் எங்களோட கான்செப்ட். ஸோ நாங்க ஒரு நாளும் ஒரு செஃப் கூட இது வரைக்கும் இருந்ததில்லை. எல்லாமே சமைக்க தெரிஞ்சாக்கள், சமைக்க விருப்பப்படுறாக்கள், அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. ஒரு பெரிய டீம். இந்த காஃபி கிளம்பு டீம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 35 ஸ்டாஃப். இப்ப அதுல குக்கிங் மட்டும் லைக் ஸ்மால் கிச்சன் அண்ட் பிக் கிச்சன் இருக்கு. பிக் கிச்சன்ல மட்டும் ஆல்மோஸ்ட் 10 ஸ்டாஃப். ஸோ எல்லாருமே குக்ஸ். ஓகே, கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க மெடிசின் படிச்சிருக்கிறீங்க, ஆனா ப்ரொஃபஷனலா இப்போ ஹோட்டல் வந்து ரன் பண்றீங்க, ரெஸ்டாரண்ட். இந்த மெடிசின் படித்த விஷயங்களில் ஏதாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? ஏதாச்சும் நீங்கள் செய்கிறீங்க அதுக்குள்ள? ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ். ஒன்று வந்து மெடிசின் அண்டைக்குள்ள லாட் ஆஃப் லீடர்ஷிப், அது உங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து லீடர்ஷிப், டிசிஷன் மேக்கிங், பேஷன்ஸ். பேஷன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் பேஷன்ஸ் இல்லை பேஷன்ஸ், எனக்கு தமிழ் அதுக்கு வார்த்தை தெரியல. காமா இருக்கு. எஸ், காமா இருக்கு அந்த பேஷன்ஸ். சோ அது வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப ரொம்ப நம்பர் 1 முக்கியமா தான். அண்ட் அந்த டீமோட ஒர்க் பண்ண தெரியும். ஒரு கேஸ், ஒரு எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட் வந்தா இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் டிசிஷன், அந்த டீமா டிசிஷன் மேக் பண்ணணும். ஸோ அந்த குவாலிட்டிஸ் வந்து பிஸ்னஸுக்கும் அதுக்கும் அண்ட் ஆல்சோ லைஃப் is very similar. Iba always what I think is on the business and the qualities irukra qualities or as a doctor or your normal life as a mother, as a sister, as a daughter, எல்லாத்துக்குமே வந்து similarities இருக்கு. நான் எப்பயுமே வந்து அது ஒன்றையும் பெருசா பிரிச்சு பாக்குறது இல்ல. அல்டிமேட்லி at the end of the day நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கல, ஓ நான் வந்து பிசினஸ் செய்யக்கல, ஓ நான் வீட்டுல இருக்கல, எல்லாமே நான் தான்.
அதுல ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குல்லையே பட் எல்லாமே நான் தான் பட் எல்லாத்துலயுமே வந்து அந்த சர்டன் திங்ஸ் லேர்ன் பண்றது எல்லாத்துலயுமே வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்க லைஃப்ல லேர்ன் பண்றது ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப் பண்ணும் ஹாஸ்பிட்டல் லேர்ன் பண்றது லைஃப்ல ஹெல்ப் பண்ணும் சேம் திங் வித் பிசினஸ் yeah so it's about picking up certain things and implying it in your life ஓகே எப்பயாச்சும் ஒரு நாள் ஃபீல் பண்ணீங்களா நான் மெடிசின் படிச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்பயாச்சும் ஒரு நான் தனியாக வந்து இருக்கும்போது வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது மைண்டுக்குள்ளே வந்துருக்குமா சின்னதாக மைண்டுக்குள்ளே வந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் இல்லை இல்லையா இல்லை என்ன ரீசன் ஏன்னா வந்து நான் ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டா அந்த டிசிஷன் மேக் பண்ணும்போது நல்லா யோசிச்சு மேக் பண்ணுவேன் அதுக்கு பிறகு திரும்பி பார்க்க மாட்டேன் ஓகே ஸோ 100% எனக்கு தெரியும் நான் வந்து டாக்டரா சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பேனா இல்லையா ஐ டோன்ட் நோ இப்போ நீங்க டாக்டர் எடுத்துட்டீங்களா இப்போ எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கு ஸ்ரீலங்கால ஐ டோன்ட் நோ த நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் பட் எத்தனை டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து பேர்ல தெரியும் தெரியாது ரைட் ஈவன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் எடுத்தீங்கன்னா 100 கார்டியாலஜிஸ்ட்ல 2-3 ஆக்களோட பேர் தான் சொல்லுவீங்க எல்லாருமே 2-3 ஆக்கள பேரா சொல்லுவீங்க இந்த டாக்டர்கிட்ட போங்க இந்த டாக்டர் அப்போ மிச்சம் இப்போ 100 பேர்ல 3 பேர் ஃபேமஸ் அப்போ மிச்சம் 97 பேர் are not popular அது கூடாதுன்னு இல்ல பட் அந்த லெவலுக்கு வர முடியல சோ நான் அந்த மெடிக்கல் ஃபீல்ட் இருந்திருந்தா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிப்பனா இல்லையா எனக்கு தெரியல பட் இந்த ஸ்விட்ச்ல அட்லீஸ்ட் டுடே ஐ அம் ஹியர் டாக்கிங் வித் யூ இன் திஸ் சேனல் if I was there I wouldn't have had that opportunity okay so I'm very happy about the decisions that I've so உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடைக்கணும்ன்றதுக்காகவும் அல்லது ஒரு ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயம் இல்லை நான் வந்து அந்த ஃபோக்கஸை சூஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸ்க்காக ஸோ நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் ஐ ஒர்க் வித் பிராண்ட்ஸ் பட் அது வந்து எப்பயுமே இந்த மைண்ட்ல இருக்கு அது ஒரு டைம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அதுக்கு செய்யற மெயின் ரீசன் வந்து ஐ எம் த ஃபேஸ் ஆஃப் காஃபி கிளம்போட ஃபேஸ் வந்து நான் தான் ஸோ எந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆக்களோட பாப்புலர் ஆக எனக்கு கீழே இருக்கிற பிராண்ட்ஸ் எனக்கு இன்னொரு பிராண்டும் இருக்கு இட்ஸ் க்ளோதிங் பிராண்ட் ஹவுஸ் ஆஃப் ஷாம் ஸோ எனக்கு கீழே இருக்கிற பிராண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்பாட்லைட் போகும் எனக்கு வர ஸ்பாட்லைட் அந்த ரெண்டு பிராண்ட்ஸுக்கு போகும் எனக்கு இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு ஸ்பாட்லைட் வரது இல்ல பட் அந்த ஸ்பாட்லைட் அந்த பிராண்ட்ஸுக்கு போறது ஸோ இட்ஸ் நான் அந்த பிராண்ட் ஃபேஸா இருக்கக்குள்ள இட்ஸ் ஈஸி டு பிரிங் இன் தட் கனெக்ஷன் அண்ட் டு கனெக்ட் இட் டுகெதர் யா ஸோ அதனால தான் ஓகே இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய உரிமையாளராக வந்து இருக்கிறபடியால் ஒரு டேயை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு காஃபியோட ஒரு டீயோட அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி ஒரு டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபோன் ஓகே கட்டாயம் நீங்கள் அதை நோட் பண்ணணும் அதை நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் ஏனெண்டா வந்து எவ்ரிடே எந்த ப்ரொஃபைல்லையோ காஃபி கிளம்போ ப்ரொஃபைல்லையோ வந்து அவ்வளோ ஹேட் காமெண்ட்ஸ் இருக்கும் யா ஸோ ஐ மீன் நல்ல காமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் பட் 50-50 சொல்லலாம் நிறைய ஹேட் காமெண்ட்ஸ் இருக்கும் என்ன பேசுறதையும் இருப்பினும் சோ மெனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணி பிளாக் பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் பிளாக் பண்றீங்க see the thing is சோஷியல் மீடியால வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த ரியலைசேஷன் வந்தது நாட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி ஃபார் யூ ஓகே நிறைய பேர் இருக்கணும் சியர் பண்ற ஹெல்ப் பண்றது அண்ட் யூனோ இப்ப சப்போர்ட் பண்றது ஈவன் ஃபார் காஃபி கிளப் we have world wide support பட் சப்போர்ட் இருக்கிற அளவுக்கு ஹேட்டும் இருக்கு ஓகே நிறைய பேர் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே வந்து சொல்றது எப்படி புட்டு வித்து எவ்வளவு காசு செய்றீங்க ஓகே சோ இது வந்து நோவரி நிறைய தடவை கேட்ட ஒரு கேள்வி இது ஓகே எனக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஹெவியான எமோஷன்ஸ் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முதல் இருந்தது இப்போ வந்து பழகிட்டது பழகிட்டது சோ இப்போ லைக் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளவு இருந்தாலும் டிலீட் பண்ணி பிளாக் பண்ணு சோ அந்த அப்படி சொல்ற ஆட்களுக்கு வந்து ஜஸ்ட் அது ஒரு ஹேட் இன்டென்ஷன் மட்டும்தான் அது ஜெனுவினா வந்து ட்ரை பண்ணி ஓகே சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்ல அது ஒரு கிரிட்டிசிசமா சொல்றது வந்து வேற ஆனா ஜஸ்ட் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சும்மா பார்த்து நீ எப்படி புட்டு வித்து காசு சம்பாதிக்கிற இது என்ன புட்டு இப்படி சமைக்கிறது இல்ல நண்டு கடையை நீ இப்படி சமைக்கிற சொல்றது வந்து அது ஜஸ்ட் ஒரு ஹேட் கமெண்ட் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை பாக்குற மற்ற ஆடியன்ஸுக்கு தேவையில்லை அதனால தேவையில்லாம ஜெனுவின் கமெண்டே இல்ல சோ delete block move on ஓகே அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் என்ன அடுத்த ரொட்டீன்
ஆஃப்டர் தட் அதுலேயே ஸ்டக் ஆயிட்டு. ஆஃப்டர் தட் டெஃபினெட்லி பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து ஒரு டைமுக்கு வந்து சாப்பிட மோஸ்ட்லி கிடைக்காது. பிகாஸ் நான் மட்டுமில்லை இந்த டீம் ஃபுல்லாவே இப்போ லஞ்ச்னா லஞ்ச் ரஷ் ஹவர் இருக்கு, டின்னர் ரஷ் ஹவர் இருக்கு. லஞ்ச் அவருக்கு ரஷ் ஹவர் வந்து ஒரு 12-12:30 கொடுத்துருவாங்கன்னா 4 மணிக்கு தான் முடியும். ஸோ 4 மணிக்கு பிறகு தான் இந்த ஸ்டாஃபும் சாப்பிட்றது, நானும் சாப்பிட்றது. நைட் நாங்கள் 12 மணி வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன். எங்களுக்கு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணா 10:30 வரைக்கும் அப்படியுமே க்ரௌட் இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ் 12 மணி வரைக்கும் க்ரௌட் இருக்கு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிடுறது. அதுக்கு பிறகுதான் யூஸ்வலா நானும் விட்டு போறது. ஸோ வெளியில போய் சாப்பிட்டு போறது. ஸோ அதனால வந்து இந்த சாப்பிட்ற டைமிங்ஸ் கொஞ்சம் நார்மலா எல்லாரும் சாப்பிட்ற டைமிங் இல்லை. அதனால வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் விடியில வந்து நல்லா நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேக் எண்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த சோஷியல் மீடியாவும் ஹேண்டில் பண்றது நான் தான். முதல்ல ஒரு டீம் இருந்தது சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு. பட் போக போக என்ன ரியலைஸ் பண்ணா என்னை விட எந்த பிராண்ட் வந்து ஒருத்தராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் டீம் வந்து வந்தா வந்து அவன் எத்தனையோ கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணிடும். அவைக்கு இஸ் ஜஸ்ட் another கம்பெனி. எனக்கு வந்து திஸ் இஸ் மை கம்பெனி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் ஒரு நாளும் வந்து நீங்க எவ்வளவு சொன்னாலும் வந்து அவைக்கு அது விளங்காது. மற்றது வந்து நான் தான் எவ்ரிடே அதில் இருக்கிறேன், நான் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறேன், ஸ்டாஃபோட இருக்கிறேன். எனக்கு தெரியும் இப்ப ஒரு ஆட்கள் வந்து அந்த புட்டை வாய்க்குல வைக்கிறது அவங்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து எனக்கு தெரியும். அதுல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்லை, அவளோட கதைக்கிறேன். எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் அது ஒரு வீடியோ செய்யக்கல எனக்கு தெரியும் என்ன காட்டணும்ண்டு ஆக்களுக்கு, ஆக்களுக்கு என்ன பிடிக்கும்ண்டு எனக்கு தெரியும். அந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மார்க்கெட்டிங் டீம் கொடுத்தா சொல்லுங்க ஒரு மாதத்துக்கு வந்து 5 ரீல் 5 போஸ்ட் வடிவா அந்த நண்டு கறியை 5 லைட் வச்சு ஒரு நண்டு கறியை ஒரு 10 போட்டோ பிடிப்பினோம், அதை போஸ்ட் பண்ணேன். பட் ஆகளுக்கு பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு நீங்க சிம்பிளா போன்ல எடுத்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறது காட்டினா அதுக்கு வர வியூஸும் அந்த நார்மலா நீங்க ஒரு 10 ப்ரொஃபஷனல் கேமராக்கு வர வியூஸும் கம்பேர் கூட பண்ணிடாது. people really appreciate the reality. So அதனால வந்து I handle the social media. So morning வந்து starting with the whole social media. அதுக்கப்புறம் இருந்து we plan the content. So I have an assistant as well. So content plan பண்ணி we shoot the content and then there is emails. A lot of us expand பண்றோம். So அதுல வந்து நிறைய calls, you know, we are looking for places. Definitely ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம். So I think by next year April வந்து we are going to open in Jaffna. அதோட வத்தலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேக் எண்ட் ஒர்க் இருக்கு. ஜஸ்ட் அது ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத விட அந்த நிறைய பேக் எண்ட் ஒர்க். ஸோ அதுதான் மார்னிங் ஸ்டார்ட். ஓகே, எனக்கு இந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது புட்டு வீட்டுக்கு வந்து காசு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி வேறு என்ன இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? அது சில வேளை ஜஸ்ட் மூவ் ஆன் என்ற மாதிரி வந்து இருக்கும், பட் மூவ் ஆன் ஆகத்தான் வேணும். ஆனால் வேறு என்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? ஐ திங்க் நிறைய பேர் எனக்கு சொல்கிறது வந்து திமிர் பிடிச்சவ. என்ன ரீசன்? அது எனக்கு தெரியும். பட் என்னோட கதைச்சா வந்து தெரியும் ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் ஐ திங்க் மேபி ஃபேஸ் அப்படி இருக்கோ என்னவோ தெரியல. பட் ஐ திங்க் ஜெனரலி வாட் ஐ திங்க் இஸ் வெளியில இருந்து பார்க்கக்குள்ள ஓகே ஷீ இஸ் மோஸ்ட்லி காஃபி கிளம்பு தெரிஞ்சாக்களுக்கு ஓரளவு தெரியும் தட் ஐ எம் அ டாக்டர் அண்ட் தென் ஐம் அ பிஸ்னஸ் ஓனர், தென் ஐ ஒர்க் வித் பிராண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்ட்ல இருக்கிறது கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா இருப்பா, பேசினா ஒழுங்கா பேச மாட்டா, அந்த மாதிரி பாசியா இருப்பா, அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்களோட அந்த ஜஸ்ட் அவுட் சைட் ப்ரொஃபைலை வச்சு அவங்களோட இம்ப்ரெஷன். ஸோ நார்மலாக கூகுள்லேயும் கமெண்ட்ஸ் இருக்கு, ஓ அவ வந்து ஆட்டிடியூடா காஃபி கிளப்ல வாக் பண்ணி போறா. எந்த ரெஸ்டாரண்ட்ல நான் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போறேன். அது வந்து ஆட்டிடியூடா வாக் பண்ணி போறேன். இல்ல அது கூகுள் ரிவ்யூ வரைக்கும் போயிருக்கு பாருங்க. நிறைய ஹிட் கமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ண ஒரு கமெண்ட் வந்து, ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் காஃபி கிளம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வீடியோஸ் இருக்குது, ஜஸ்ட் அந்த க்ரௌட் அந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ அப்படி நார்மலாக இப்படி எடுத்த ஒரு வீடியோ தான். அதில் ஒரு டேபிள் சாப்பிட்டு இருந்தது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அ சைல்டு. அப்போ இந்த லேடி வந்து கேட்டுவா வீடியோ எடுத்துறீங்களா? சொன்னால் எஸ். சொன்னால் ஓகே, எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு என் ஃபேஸை காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு. சார் ஐம் ரியலி சாரி, அதுக்கு முன்னாலே டிலீட் பண்ணிட்டேன். தட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ். பட் இப்போ இருக்கிற காலத்தில் நார்மலாக ரெஸ்டாரண்ட் போனாலும் யாராவது தூக்கி சும்மா வீடியோ எடுப்பினோம், அது ஒரு நார்மல் திங் ரைட். அண்ட் நாங்கள் ஒருத்தர் ஃபேஸ்ல சில வீடியோஸ் இருக்கு, கஸ்டமர்ஸ் கதைக்கிறது டேபிள காட்டுறது, அது வந்து அவங்களோட பெர்மிஷனோட எடுத்த வீடியோஸ் தான் எல்லாமே. இல்லாட்டி நார்மலாக ஒரு கிராட் அது வந்து நார்மலாக ஒருத்தரும் ஃபோக்கஸ் பண்ணிக்கல, ஜஸ்ட் என்வாரன்மெண்ட் வீடியோஸ் தான். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான்
பட் அவ சொன்னதால obviously I respected that and I deleted that. அவ்வளவுதான் நடந்தது. அடுத்த நாள் மார்னிங் அந்த மாதிரி மார்னிங் எழுப்பி இந்த கமெண்ட்ஸ் ரீட் பண்றேன். ஸோ அந்த டைம் அப்படி கூகுளில் பார்க்கும்போது அதுல ஒரு கட்டுரையே இருக்கு என்னை பத்தி, அந்த நடந்த இன்சிடென்ட்டை பற்றி. ஸோ அவ வந்து சர்ச் பண்ணியிருக்கிறா, போய் தெரிஞ்சுட்டு நான் டாக்டர். ஸோ அவ எழுதி நான் வந்து இப்படி ப்ரைவசி இன்ட்ரூட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேனான் பிளா 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 பிளா. நான் வந்து ஒரு டாக்டரா இருந்தோண்டு அதை அப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ மேபி நான் வந்து எந்த பேஷண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை வெளியில போய் விற்பேன். அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ரைட்? ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3-4 days வந்து எஃபெக்ட் பண்ண ஒரு கமெண்ட். இப்படி அதை வந்து கோரிலேட் பண்ணி நான் வந்து இதில் ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ அம் ஜஸ்ட் அ ஹியூமன். பட் நான் வந்து பப்ளிக்காக இருக்கனால people say anything and related to anything. இப்போ நான் ஒரு பர்சனலாக எந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டால் ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் வியூ ஒன்று வைப்பேன். ஒரு பொலிட்டிக்ஸை பற்றி ஒரு நார்மல் ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ சிட்டிசன் நான் வந்து ஒன்று சொன்னாலுமே கூட அதை வந்து காஃபி கிளம்ப உடனே லிங்க் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நான் இப்போ வந்து ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஓமோன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஆக்சுவலா அம்மா அப்பாவும் சொல்லி வச்சிருக்கணும், பேசாம இரு. சோ அதனால சோ அப்படி நிறைய லைக் பர்சனல் அட்டாக் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நார்மல் சும்மா நான் சொன்ன நார்மல் நெகட்டிவ் ஹேட் கமெண்ட்ஸ் மார்னிங்ல எழுப்பி பார்க்கும்போது இருக்கு, யூ லுக் லைக் அ மங்கி அப்படியும் கமெண்ட்ஸ் இருக்கு. அபவுட் மை பிசிக், அபவுட் மை ஃபேஸ், எல்லாமே இருக்கு. சரி, இவ்வளோ ஹேட்டான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரைட்? அது எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆகி போகிறதும் அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் வந்து வேணும், ரைட்? அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். உங்களோட ஹோட்டல் பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, என்ன ஸ்பெஷலான மெனு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. புட்டும் நண்டு கறியும் தான் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பெஷலானது, அதைத்தான் விரும்பி நிறைய பேர் வந்து சாப்பிட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அந்த விஷயத்தை நீங்கள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டீங்க, அதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு கொஞ்சம் கேள்வி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேள்வியை வந்து கேட்கும்போது ஈவன் ஒரு கஸ்டமராக கூட இந்த கேள்வியை வந்து உங்ககிட்ட வந்து கேட்டால் அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும். இப்போது உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து நண்டு கறி தான் ஸ்பெஷல், ரைட்? அந்த நண்டு கறியில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? I'm really sorry. Okay. I'll definitely go to the kitchen and check on it. ஒரு நிமிடம் மாற்றி தரட்டா? ஓகே. ஆனால் ஆல்ரெடி வந்து அந்த நண்டு கறி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க தானே, அப்போ இன்னொரு உடனும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்கு வெயிட்டிங் டைம் இல்லை. ஸோ இட்ஸ் a big massive cooking. ஓகே. batch it's a massive cooking. ஸோ உடனே வந்து மாற்றி கொடுக்கலாம். பட் ஆக்சுவலாக அப்படி நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் குறைவு. பிகாஸ் எவ்ரிடே வந்து நான் இருக்கக்குள்ள எல்லா கறியுமே வந்து பேட்சாக வர எல்லா கறியுமே டேஸ்ட் பார்ப்பேன். அப்படி நான் இல்லைன்னா வந்து அதுக்கு ஒரு டீமே இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ எவ்ரிடே வந்து உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி தான் வருது பேட்சாக வர மீட் அண்ட் பல்க் குக்கிங். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி ஸோ அப்படி வர கமெண்ட் வந்து சரியான குறைவு. பட் எஸ் அப்படி 1-2 பேர் சொல்றது இருக்கணும். உப்பு குறைவுன்னு சொல்றது உப்பு கூடன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் வயசு போனாக்க கொஞ்சம் சொல்றது இருக்கு உப்பு கூடன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அது உப்பு கூட இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு முழு டீமும் பார்த்துருக்கு. ஆனா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க நாக்குல பிரச்சனை அது அதான் உண்மையா இருக்கலாம் சொல்லலாம். கஸ்டமர் வரையெல்லாம் போயிடுவாங்க, மாத்தி தரோம் உடனே பாக்குறோம் அப்படி சொல்லுவோம். ஓகே. அதை விட உங்களோட ரெஸ்டாரண்ட் வைஃபை பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சில வேளை வந்து கேட்கலாம், என்ன சொல்லுவீங்க அதுக்கு? சரி, அது வந்து ஹோட்டலுக்கு மட்டும்தான். ஓகே. சம்டைம் இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வந்து வர முடியாம வந்து போயிடுமே. வைஃபை என்னதுக்கு வைஃபை? இல்ல சம்டைம் அவங்களுக்கு ஏதாச்சும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தேவைப்படலாம். அது அவங்க போன்ல நான் பெரிய ரெஸ்டாரன்ட்ல வைஃபை இருக்கணும்னு இல்ல தானே. ஓகே. தட் இஸ் வாட் we believe. இல்ல பட் சம்டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கலாம் தானே. பட் இல்ல we say sorry. ஆக்சுவலா சொல்றதுதான் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. we say sorry, அது வந்து ஹோட்டல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இல்ல. ஓகே. ரைட்.
இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஃபுட் மெனுவை வந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதில் பார்த்த மாதிரி நான் நேராக பார்க்குறதுக்கு அப்படி வந்து இல்லையே. இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஒன்றுமே செய்கிறது இல்லை. எல்லாமே வந்து கஸ்டமருக்கு போகிறது தான் வீடியோ எடுத்து போடுறாங்க. ரைட் ரைட். ஸோ அதில் இருக்கிறது தான் இருக்கு. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. நல்ல பொலைட்டாக பார்த்து சொல்கிறீங்க. என்ன சொன்னாலுமே ஒன்று பழைய இருக்கு, சிரிச்சுட்டு தான் சொல்லுவேன். ஓகே. என்ன சொன்னாலுமே சிரிச்சுட்டு அப்போ அவைக்கு விளங்க என்ன சொல்றேன். நான் போன கூட மேபி வீட்டு போய் மேபி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்படி சம்பவம் நடந்திருக்கு. இப்ப நீங்க சொன்ன அதே நடந்திருக்கு. இதே தான் சொன்னேன் நான். பிகாஸ் ஆக்சுவலாவே நாங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃப் ஒண்ணுமே எடுக்கல. ஓ இப்ப நான் எடுக்கக்குள்ள நான் யூஸ்வலா கிச்சனுக்குள்ள போய் சொல்வேன், சரி ஒரு நண்டு புட்டு தாங்க வீடியோக்கு சொல்லுவோம், ஒரு நண்டு புட்டு தாங்கன்னு சொல்றேன். ஸோ அதே கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் நண்டு புட்டு கொடுக்கணும். அதான் நான் வீடியோ எடுப்பேன். அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. எனக்குண்டாவே ஒன்றும் பெருசா நண்டும் நிறைய சம்பளம் போட்டு தர மாட்டேங்குது. வெளியில கொடுக்கறதும் குடிக்கணும். கிச்சனுக்கு ஆராக்களுக்கு தெரியாத வீடியோக்கு வருது தண்டு. பட் மற்ற வீடியோஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு போற பிளேட்ஸே வீடியோ எடுக்கிறது தான். ஓகே. ஸோ அதனால வந்து ஆக்சுவலா ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. ஓகே. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம், இது ஒரு சீரியஸான விஷயம் தான். இப்போ இது ஒரு ஹியூமனோட சைக்காலஜியோட வந்து ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சாப்பாடை வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சாப்பாட்டை நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் அந்த சாப்பாட்டின் வியூ அல்லது அந்த சாப்பாட்டினுடைய அந்த அந்த ஃபோட்டோஸில் வந்து சாப்பாடு வந்து எப்படி இருக்குது, எப்படி கவர்ச்சியாக வந்து இருக்குது, அந்த கவர்ச்சி தான் நம்மளை வந்து முதலாவது வந்து கவரும். இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது தடவை வந்து தோணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை வச்சு வந்து நாங்கள் எதுவுமே வந்து செய்கிறது இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணத்தானே பண்ணி இது கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து போகணுமே அப்படின்னு. இப்போ இந்த ஃபோன் வந்து iPhone 17 Pro Max. இப்போ மூவிஸே வந்து ஃபோன்ல தான் அடிக்கணும். ஸோ இந்த ஃபோன் வந்து இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியில ஒன்றும் இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி நீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு வாரது குறைவு என்னண்டா ஆக்சுவலாவே இருக்கிறது தான் நீங்க சாப்பிட போறீங்க. சோ அது வந்து நாங்க அதை வந்து நாங்க கவர்ச்சியா அந்த ப்ரொஃபஷனல் போட்டோஸ் வச்சிருக்கதான் கவர்ச்சி இல்லை. இப்ப நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அது பாக்கல ஆக்சுவலா வாங்குறோம் சில வீடியோஸ் பாக்கல. சோ அதை கவர்ச்சியா ஸ்டில் காட்டுறோம். அது ஜஸ்ட் ப்ரொஃபஷனலி எடுக்கிற போட்டோ தான் கவர்ச்சின்றது இல்ல, அது நீங்க எடுக்கிற விதத்துல கூட இருக்கு. ஓகே. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து வருவாங்க, சரியா சாப்பாடு நல்லா இருக்கு, புட்டும் நண்டு கறியும் சாப்பிட்டோம், அப்படி பிரமாதமா வந்து இருந்துச்சு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வந்து இருந்துச்சு, அதை விட வேறு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியோட வந்திருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூகுள் ரிவ்யூவில் வந்து போய் பார்த்தா ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி எடுத்துக்கொள்வீங்க அதை? உடனே ஸ்டாஃப் கூப்பிட்டு கேட்பேன். அந்த கூகுள் அந்த ஃபேஸ் இருக்கும் தானே, அந்த ஐடியா ஃபேஸ் அண்ட் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ சில விஷயம் இருக்கும், லைக் ஓ இருந்தாலும் தெரியுமா, அது சொல்லுங்க மேடம் நல்லா தானே சொல்லிட்டு போனாரு அப்படின்னா சொல்லுங்க. ஸோ அது நார்மல். அதை பார்த்துட்டு ஜஸ்ட் அது அப்படி ஜஸ்ட் லீவ் இட். என்ன செய்யறது? யா ஸோ ஜஸ்ட் இக்னோர் இட், ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. வேற மறுபடியும் இந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை. சில பேர் எங்களோட சண்டை பிடிச்சிட்டு, இது சோ ஃபனி, வந்து சண்டை பிடிச்சிட்டு ஏன் சாப்பாடு இப்படி இருக்குதுன்னா 2 நாளைக்கு போய் ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும். சாப்பாடு பிடிக்கலன்னா எதுக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு வரது? ஸோ அது வந்து எல்லா சாப்பாடு பாத்துட்டு சொல்ல மேடம் பாருங்க அந்த கஷ்டம் வந்துருக்கு, அந்த கஷ்டம் யா அப்ப வேணுமான்னு தான் சண்டை பிடிச்சிட்டு போடுறீங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. இப்போ சாப்பிட வந்ததுக்கு அப்புறமா வந்து சில பேர் வந்து எல்லார்கிட்டையும் வந்து இருக்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்கு, பேரும் பேசுறது, கொஞ்சம் பில்ல வந்து கொஞ்சம் குறைச்சி போடுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்படி நடந்திருக்கு? இல்ல அப்படி இல்ல. ஓகே. அப்படி நடந்தது இல்ல. பட் சில நேரம் வந்து அப்படி நடந்திருக்கா, சாப்பிட்டு முடிஞ்சு ரீசெண்டா நடந்தது. ஒரு கஸ்டமர் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு ஃபேமிலி 6 or 7 பேக்ஸ் பில் பே பண்ணிக்கல சொன்னேன். ஓ ரால்புரியில் உப்பு குறைவா இருந்தது, அதை டிலீட் பண்ணுவோன்னு. ரால்புரி உப்பு குறைவா இருந்தது, இப்ப ரால்புரியில நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டதுக்கு பே பண்ணி தான் சொல்லணும், பே பண்ணி தான் போகணும். நீங்க அந்த டைம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்று நாங்க சேஞ்ச் பண்ணி தந்திருப்போம், அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா டிலீட் பண்ணிருப்போம். நீங்க சாப்பிட்டதெல்லாம் என்ன செய்யணும், ஒண்ணுமே செய்யலாது. அதனால நீங்க கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே. இப்போ உங்களோட ஹோட்டலுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஒரு நாளைக்கு. நீங்க சில கஸ்டமர்ஸை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, ரெகுலரா வந்து வர்றவங்க.
அடிக்கடி வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆனால் சடனாக பார்த்தா அந்த கஸ்டமர்ஸை வந்து காண கிடைக்காது, ரொம்ப நாள் ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாராச்சும் கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்களா? நீங்க திங்க் பண்ணி இருக்கிறீங்க? அப்படி நிறைய பேர் இருக்கணும். we have a lot of regular customers. ஸோ அப்படி ஒருத்தங்க வராட்டி ஆக்சுவலாக இந்த ஸ்டாஃபே கூட சொல்லிடணும், ஆனால் வந்து அவர் வரையிலே பட் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு 6 months கழிச்சு வருவினும். ஸோ அப்போ கேட்போம் என்ன நடந்தது அப்படி சொல்லணும். இல்லை வெளிநாட்டுக்கு போயிருந்தோம், இல்லாட்டி ஒரு ஒர்க் விஷயமா ஸ்டக் ஆயிருந்தோம், ஓ சம்திங் கொலம்புல இருக்கையில அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது கம்ப்ளீட்டா வராம போன அப்படி ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் கொஞ்ச நாள் வராம போய் திருப்பி வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும். பட் இட் வாஸ் ஆல்வேஸ் எ பர்சனல் ரீசன்ஸ். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு உரிமையாளராக வந்து நீங்கள் இருக்கிறபடியால், ஒரு ஓனராக வந்து நீங்கள் இருக்கிறபடியால் எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. சாப்பாடு சரியான முறையில் வந்து அந்த டேபிளுக்கு வந்து போகுதா, அவங்க சாப்பிட்றாங்களா, உண்மையில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை விட எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. நான் கேட்குற விஷயம், ஒரு பர்சன் வந்து அல்லது நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக வந்து சேல் ஆகிறது உங்களோட சாப்பாடா அல்லது நீங்கள் வந்து பரிமாறுற அந்த சாப்பாடா, இல்லை அந்த ஒரு ஃபேமிலியோட எமோஷன்ஸ் வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து சேல் ஆகுமா? எதை நீங்கள் நினைக்கிறீங்க? I think the brand is built around emotions. Okay. So what I always think, even in the marketing perspective la irundhu, we don't sell food, we sell emotion. Right? So நிறைய பேருக்கு அது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடக்கல வந்து இட்ஸ் a piece of hope. இப்போ நிறைய வெளிநாட்டிலேருந்து வராட்டு நிறைய பேர் இது என் அம்மா குக் பண்ணுமா இருக்கு, அவம்மா குக் பண்ணுமா இருக்கு, நான் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து 50 வருஷம் கழிச்சு வரேன், நான் முந்தி சின்னல சாப்பிட்டமா இருக்கு. ஸோ இட்ஸ் an emotion. Also I think ஸ்ரீலங்கன் மார்க்கெட் வந்து இட்ஸ் ரியலி பேஸ்ட் ஆன் emotion. It's a very unique market. எங்களால் வந்து பிஸ்னஸ் அண்ட் இமோஷனை வந்து சில பேர்கிட்ட பார்க்க முடியாது as Sri Lankans and as Asians. ஸோ அது ரெண்டுமே வந்து கோஸ் டுகெதர் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த இமோஷனை வச்சு தான் the whole thing works. இப்போ ஐ திங்க் ஜஸ்ட்னால போர்டு ஒன்று போட்டிருக்கிறோம், we're going to start the construction. அப்போ அதில் பெருசாக போட்டிருக்கிறதே ஒரு உணர்வு, அதுதான் நம்பர் 1 வேர்ட், பெருசாக கேப்ஸ் லாக்ல போட்டு ஒரு உணர்வு. பிகாஸ் அந்த சாப்பாடுன்றது நாங்கள் சர்வ் பண்ணுறது, இந்த ட்ரெடிஷன்ன்றது, அந்த ஜஸ்னா கல்ச்சர்ன்றது எவ்ரிதிங் இஸ் அன் இமோஷன். ஸோ ஐ டெஃபினெட்லி திங்க் இமோஷன் இஸ் a big role to play. ஆல்சோ இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வந்து இப்போ என்ன மாதிரி என்ன கம்பெனி இப்போ ஒரு 20-30 ரெஸ்டாரண்ட் வந்துட்டு, பட் அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே எங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல் இல்லை. ஒன்று வந்து அந்த சாப்பாடு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன், ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இப்போ அந்த கஸ்டமர்ஸோட நாங்கள் அந்த இமோஷனல் கனெக்ட் ஆயிட்டோம். அந்த கனெக்ஷனை வந்து நீங்க காப்பி பண்ண முடியாது. எந்த ப்ராடக்ட்டை வேணும்னா நீங்க காப்பி பண்ணலாம், அந்த கனெக்ஷனை ஒரு நாள் காப்பி பண்ண முடியாது. ஸோ ஐ ரியலி திங்க் இமோஷன் செல்ஸ். ஓகே, உங்களோட லைஃப்பை வந்து ஒரு சாப்பாட்டோட வந்து ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னா எந்த சாப்பாட்டை சொல்லுவீங்க? ஐ திங்க் ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறி, ஏன் அது என்ன ரீசன்? என்னோட ஃபிஷ் கறி அது வந்து அம்மா செய்யறது. ஓகே, காஃபி கிளம்பும் அதே தான். அதுல வந்து கொஞ்சம் முரப்பு இருக்கு, கொஞ்சம் புளிப்பு இருக்கு, கொஞ்சம் இனிப்பு இருக்கு. அது ஒவ்வொரு காலமுமே ஒரு ஸ்பூன் வைக்கல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் அந்த கறியில. அப்படி என்ன அதுல வந்து நீங்க அது ஏன் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுக்குள்ள அடக்குறீங்க? என்ன ரீசன்? In the life, because I think there's always been ups and downs. So there's always been happy, there's always been sad, there's always been anger. எல்லாமே வந்து சேர்ந்து வரது தான். ஓகே, ஸோ அதனால தான் அந்த இப்போ நீங்கள் நண்டு கறி எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஸ்பைசி, மட்டன் இஸ் ஜஸ்ட் ஸ்பைசி. பட் அந்த ஃபிஷ்ல வந்து ஒவ்வொரு காலம் டேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஐ திங்க் மை லைஃப் இஸ் வெரி மச் லைக் தட். இட்ஸ் ஆல்வேஸ் நெவர் பீன் தொடர்ந்து ஒரே மாதிரி இருந்தது. இட்ஸ் ஆல்வேஸ் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ஸோ ஐ திங்க் அதனால. ஓகே, ஒரு நல்ல சாப்பாடு உங்களோட ஹோட்டலில் வந்து பரிமாறப்படுகின்ற ஒரு நல்ல சாப்பாடு வந்து ஒரு எல்லா நாளும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. இப்போ இன்றைக்கு வந்து சம்டைம் வந்து அந்த நாள் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும், பட் நாளைக்கு அந்த நாள் வந்து அதே ஹாப்பினஸ் வந்து அந்த நாளில் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே உங்களோட ஹோட்டலில் வந்து இருக்கக்கூடிய இல்லை உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாப்பாடு அந்த நாளை வந்து மாற்றிடும், அந்த நாளை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து மாற்றிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கா? கட்டாயம். என்ன விஷயம் அது? ஐ திங்க் ஒரு சாப்பாடை சொல்றீங்களா? ஒரு சாப்பாடு, ஏதாவது ஒரு சாப்பாடு. ஐ திங்க் ஒரு சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, பட்
எல்லா சாப்பாடும் அப்படித்தான். லைக் எல்லாமே அந்த ஒரே இதுல இருந்து வந்தது. இட்ஸ் ஆல் ட்ரெடிஷனல் ஃபுட். பட் ஏன் அக்ரி பண்ணானண்டா பிகாஸ் தேர் லாட் ஆஃப் பீப்புள் தட் கம் அண்ட் ஈட் அலோன். தனியாக வந்து சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக நான் இது கேட்கல வந்து நார்மலாக கஸ்டமர்ஸோட போய் கதைக்கிற அது இருக்கு, யூஸ்வலாக போய் கதைப்பேன். ஸோ அப்படியே எனக்கு இந்த ஹோல் 7-8 years ஜேர்னில நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் லைக் ஐ வாஸ் ரியலி சேட், I was at home, I was alone. இப்போ வந்து சாப்பிட்டு my whole day is bright, I'm so happy now, I'm going to do my work. அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஓகே. சில பேர் லைக் சாப்பிட்டு அழுது கூட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ தட்ஸ் வை ஐ அக்ரி. ஸோ ஒரு சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த சாப்பாடு ரியலி brings out that emotion and that. இந்த கேள்வி சொல்லுங்க சார். Yeah, that feeling of satisfaction. ஓகே. இந்த கேள்விக்கு நீங்க ஓப்பனா வந்து பதில் சொல்லணும். உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமராக ட்ரீட் பண்ணுவீங்களா இல்லை ஒரு கெஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணுவீங்க? ஐ திங்க் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. நீங்கள் சாப்பிடும்போது எமோஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, அது வந்து நிறைய கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்கள வந்து ஒரு கஸ்டமரா ட்ரீட் பண்ணுவீங்களா இல்ல ஒரு கெஸ்டா வந்து ட்ரீட் பண்ணுவீங்களா? I think sometimes guest, sometimes customer. என்ன ரீசன்? Only one reason. எல்லாருமே we want to treat like family, like guests. We want to do that. But we're a very busy restaurant. Okay. So அது எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்டே அதுதான். we're a very very busy restaurant. ஒரு டைம்ல மேக்ஸிமைஸ் பண்ணி 70 பேரே இருக்கலாம். அந்த மேக்ஸ் அந்த ரஷ் ஹவர்ல 70 பேர் சாப்பிடுற கேக்கல sometimes 50 to 100 people வெயிட்டிங்ல வெயிட் பண்ணுவாங்க பிள்ளைகளோட blah 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 blah. So அந்த டைம்ல வந்து எங்களால அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியாது. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அதே 5 minutesல சர்வீஸ் வரும், அதே குவாலிட்டியில சாப்பாடு வரும். அது வந்து ஃப்ரம் த பேக் எண்ட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாதது அந்த வெயிட்டிங், ரைட்? ஸோ அது வந்து சில நேரம் 1 hour 1.5 hour வரைக்குமே வெயிட்டிங் போகும் சின்ன சின்ன பிள்ளைகளோட. அந்த டைம் வந்து இப்ப சாப்பிட்டு யூஸ்வலா டீ குடிச்சு காய்ச்சல் கேக்கல வந்து ஒரு டைம் வந்து நாங்க போய் சொல்றது இஸ் இட் ஓகே, வெயிட்டிங் ஏரியா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியா கொஞ்சம் மூவ் பண்றீங்களா, நாங்க வந்து மெட்ட கஸ்டமர்ஸ் வந்து உள்ள எடுக்கிறோம். அதுல வந்து ரைட் அண்ட் ராங் இருக்கு. இப்ப நீங்க காசு பே பண்றீங்க, நீங்க ஃபேமிலியோட வெளியில வந்திருக்கீங்க, we would love for you to come sit down and have a meal. பட் அந்த அளவுக்கு வெயிட்டிங் இருக்கேக்கல எங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டைம் எங்களால ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியாது டைம். ஸோ அந்த டைம் கஸ்டமர்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடிய பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை நிறைய தரம் வருது எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அந்த ரஷ் ஹவருக்கு முதலும் பிறகு வந்தீங்கன்னா 100% நாங்க வந்து ஒண்ணுமே இல்லையா. பட் அந்த டைம் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாவே இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரஷ் பண்றோம், அந்த மாதிரி ரஷ் பண்றேன்னு இல்ல. சப்போஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணாலுமே உங்களை எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியும் பாக்குற அந்த இதுதான். அது ரெண்டுக்குமே வந்து பேலன்ஸ் பண்ண சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிட வெயிட் பண்ற ஆக்கள் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த கட்டாயம். இப்போ நாங்கள் கடைசி செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். என்கிட்ட வந்து சில ஃபோட்டோஸ் வந்து இருக்கு, சரியா, பிக்சர்ஸ் வந்து இருக்கு. அந்த பிக்சர்ஸை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அது ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வியும் வந்து நான் கேட்பேன், சரியா? முதலாவது ஃபோட்டோ இதை பாருங்க, ரைட்? இது வந்து ஒரு எம்டி சேர், ரைட்? இந்த எம்டி சேர் டேபிள் எல்லாமே வந்துருக்கு. இதை பார்க்கும்போது நீங்கள் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு, ரைட்? அந்த மூமெண்ட் வந்து அந்த ஞாபகம் எப்படி இருக்கு? We have come a long way from that. I think நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல, நார்மல் கேஃபே தான் ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி. அந்த டைம்ல லாஸ் இல்ல பட் ப்ராஃபிட்டும் இல்ல. அண்ட் அந்த டைம்ல ஒரு 5 பேர் சேர்ந்து வந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி கஸ்டமர்ஸ். ஸோ அண்ட் ஒரு ரொம்ப பிஸியான ரெஸ்டாரண்ட்ஸ் அப்பயும் பார்த்து யோசிப்பேன், இப்படி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சில ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியே ஊபர் பிக்னி அப்படியே வெயிட்டிங்ல இருக்கும், அதெல்லாம் பார்த்து யோசிப்பேன், வாவ் எப்படி செய்யணும்னு. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு இப்படி எம்டியா இருந்த டைம்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க பார்க்கவே இல்லை அது காஃபி கிளப். ஸோ அந்த ஜேர்னி இஸ் an incredible journey and I'm so grateful. பார்க்கும்போது I'm just so grateful. Because அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஏழும் எனக்கு. So I'm very grateful to God and to everyone around. Okay, அடுத்த photos. Okay, so this is
ஒரு ஃபேமிலியா வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து போறது அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எனக்கு உண்மையில சில நேரம் கண் கலங்கும் அது பார்க்கல. There's a lot of people that celebrate birthdays, anniversaries, things like that. And then நாங்க போய் பாட்டு போட்டு நாங்க எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து கிளப் பண்ணுவோம். சில நேரம் கண் கலங்கும், லைக் எங்களை சூஸ் பண்ணியிருக்கணும் to celebrate their special moment. And just to be familiar very cool. We have so many videos even on the familiar just giving reviews and things like that. அதெல்லாம் பார்க்கணும் சனி இருந்து பார்க்கணும் எனக்கு அப்படியே கண் கலங்கும். லைக் I'm so happy I'm able to give that. அப்படி ஒரு ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். So it's very fulfilling. It's very fulfilling to see something like that. Okay. அடுத்த போட்டோஸ். My star. Okay. கிச்சன்ல வந்து நடந்த ஒரு வித்தியாசமான அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொன்னா என்ன? வித்தியாசமான அனுபவம்டா ஐ மீன் ஒரு டைம் வந்து ஸ்டாஃப்க்கு எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று அடிச்சு. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அப்படி ஆக்சுவலி நிறைய தரம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாஃபுக்கு கிளாஸ் கீழே விழுந்து காலில் ஃபுல்லாக வெட்டி ஒரு 10 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டது. அண்ட் ஒரு டைம் வந்து ஜஸ்ட் அந்த டோஸ்டர்லயோ எதுலயோ கை வைக்கல ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு he was completely thrown out. So அப்படி just a few accidents inside the kitchen. I think those would be அந்த டைம் நடக்கல வந்து 2 டைம் நடக்கல வந்து சரியான பிஸியான டைம். அண்ட் the staff வந்து immediately கேரி பண்ணி private rush to the hospital and it's very chaotic அந்த டைம் வந்து அப்படி டீல் பண்றது. And it's also one of your staff, so it's very difficult to deal with something like that. Okay, right. நிறைய விஷயங்கள் நான் காட்டின வந்து ஃபோட்டோஸை வச்சுக்கொண்டு உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நடந்த நிறைய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணீங்க. இப்போ நாங்கள் இந்த ஷோட நிறைவு பகுதிக்குள்ளே வந்துட்டோம். கடைசியாக வந்து கேட்கக்கூடிய ஒரு வந்து கேள்வி, அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன், சரியா, அந்த பர்சனை உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, சரியா, கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் யார், என்ன ரீசனுக்காக அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறீங்க, அந்த பர்சன் யார், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலான சாப்பாடு அப்படின்னு சொன்னால் என்ன? நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டுமில்லை, எனிதிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனி நியூ திங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எல்லாருமே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் விஐபிஸ் அப்படி கூப்பிடுவாங்க. I never believed in that because நாங்கள் பார்க்குற விஐபியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிரசிடென்ட்டை கூப்பிட்றேன்னா எங்களுக்கு மீடியா காட்டுறது தான் எங்களுக்கு பிரசிடென்ட் பர்சனல் லைஃப் எங்களுக்கு தெரியாது, அவர் ஆக்சுவலாக யாருன்னு தெரியாது. சேம் கோஸ் வித் எவ்ரி செலிபிரிட்டி, ரைட்? அவங்க ஜஸ்ட் அவுட் சைடில் தான் தெரியும் மொழிய, அவங்க யாருன்னு உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஃபார் மீ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை லைஃப் is always my mother and my father, appa and amma. So anytime when they ask who is your role model, who is your special guest, for me it's appa and amma. ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ரிப்பன் கட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு நாளுமே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்ததில்லை. அப்படி நான் திங்க் பண்ணதும் இல்லை. ஒருத்தர் நான் ரோல் மாடலாக பார்த்தது கூட இல்லை அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து எப்பயுமே அம்மா அப்பா. ஸோ ஒரு இருத்தி ஸ்பெஷல் மீல் கொடுக்கணுமெண்டா கூடியே இட்ஸ் ஜஸ்ட் அம்மா அண்ட் அப்பா. ஓகே, இந்த பதிலே ரொம்ப ரொம்ப எமோஷன்ஸாக வந்து இருக்குது. அதுதான் உங்களோட சக்ஸஸுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். எனவே நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். கடைசியாக எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் having me here today. It is a very different experience and I hope that through this interview you also understand the Coffee Colombo journey and கட்டாயம் Coffee Colombo வாங்கோ, நீங்களும் வாங்கோ, வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, கட்டாயம் உங்களோட காஃபி கிளம்புக்கு வருவேன். நீங்கள் சொன்ன அந்த மெனுவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமும் ஆசையும் எனக்குள்ளே வந்து இருக்குது. நிச்சயமாக வந்து வருவோம். எனவே இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து கூப்பிட்டதுக்கு, இந்த 1 hour என் கூட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, நிறைய விஷயங்களை வந்து என் கூட வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நம்மவர் நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைய இந்த நம்மவர் நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஆரம்பித்து அதை ரன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் அழகாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி தான் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருந்தாங்க. நிவேதா சிவகுமார், பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் லேபிள் பண்ணலாம். எனவே அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் எங்களுடைய நம்ம
நம்மவர் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கெஸ்டோட சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் கேஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேர்களே.